வருகின்றன. தமிழகத்தில் திமுகவினர் மீது அதிமுக அரசு பொய் வழக்குகள் போட்டு பழிவாங்கி வருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்துள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற நில ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் திமுகவை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள திமுகவினர் தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் குடியரசுத் தலைவரிடம் புகார் மனு நேற்று அளித்தனர். அதைத் தொடர்ந்து இன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தின் புதிய ஆளுநர் ரோசையாவிடம் இதே கருத்தை வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக் கொண்ட ஆளுநர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் என்று திமுகவினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்த 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்ப காரணங்களுக்காக ஏற்படும் தகராறில் சகோதரன் என்றும் கூட பாராமல் கொலையில் முடியும் சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வருகிறது. புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூர் தொண்டமான் நத்தம் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 சகோதரர்களுக்கு இடையே குடும்ப தகராறு இருந்து வந்தது. இவர்களில் சசிகுமார் என்பவர் கடந்த 2005ஆம் ஆண்டு தலையில் பாலித்தீன் பையை கட்டி மூச்சு அடைக்க செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இதில் அவரது சகோதரர்கள் புஷ்பராஜ், தமிழ்வாணன், எழிலன் மற்றும் மதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து புதுச்சேரி 2வது அமர்வு நீதிமன்ற நீதிபதி மோகன்தாஸ் தீர்ப்பு வழங்கியுள்ளார். வில்லியனூர் அருகில் தொண்டமானை சேர்ந்த சகோதரர்களும் சேர்ந்து கூட வந்த சகோதரர்கள் கொலை செய்த குற்றத்திற்காக இன்று 2வது அமர்வு நீதிபதி அவர்கள் 4 சகோதரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். மழைக்கால மொழி பேசும் மக்கள் அதிகம் வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை களைகட்டி வருகிறது. கல்லூரிகளில் மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் ஊஞ்சலாடி கேரள பாரம்பரிய உடையணிந்து உற்சாகமாக கொண்டாடினார்கள். ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி 10 நாட்கள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள மக்கள் அதிகம் வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை களைகட்டி வருகிறது. பள்ளி கல்லூரிகளில் அத்தப்பூ கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை உடுத்தி திருவிளக்குகள் ஏந்தி அத்தப்பூ கோலங்களுக்கு அழகு சேர்த்தனர். இதேபோல் தென்காசி அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னர் வேடமணிந்து விளக்கேற்றி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இதனிடையே ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி சென்னை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் மேற்படி விடுமுறைக்கு பதில் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து விருதுநகர் வழியாக செங்கோட்டை செல்லும் பயணிகள் ரயில் தினமும் 2 மணி நேரம் தாமதமாக வருவதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மதுரையிலிருந்து தினமும் காலை 7:20 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயில் விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி வழியாக செங்கோட்டைக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் தினமும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள், வியாபாரிகள், மாணவ மாணவிகள் மற்றும் ஏராளமான பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். இந்த ரயில் கடந்த 1 மாதமாக தினமும் 2 மணி நேரம் தாமதமாக வருவதால் ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் உரிய நேரத்திற்கு பயணம் செய்ய முடியாமல் பாதிப்படைந்துள்ளனர். இதற்கு ரயில் என்ஜின் பற்றாக்குறையே காரணம் என்று குற்றம் சாட்டும் பயணிகள் மதுரை செங்கோட்டை பயணிகள் ரயிலுக்கு தனி என்ஜின் பொருத்தி இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்துள்ள தண்டையார்பேட்டையில் 5 நாட்களாக நீடித்து வந்த ஆகில் லாரிகள் வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் ஆகில் பிரிவு தண்டையார்பேட்டையில் இயங்கி வருகிறது. இங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் லாரிகள் மூலம் எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த லாரிகள் பார்க்கிங் வசதி இல்லாததால் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டு வந்தது. இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து புகார் கொடுத்ததை அடுத்து லாரிகள் நிறுத்த போலீசார் தடை விதித்தனர்.
இங்கே நிற்கிற கான்ட்ராக்ட் வண்டி எந்த வண்டிக்குமே வந்து இந்த ஐஓசி நிர்வாகம் வந்து பார்க்கிங் வசதி இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. இது வரைக்கும் 4 வாட்டி போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படல. இன்றைக்கி வந்து டிஜிஎம் ஜிஜிஎம் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நாங்களும் எங்கள் யூனியன் மூலியமாக தமிழ்நாடு மாநில டிரைவர்ஸ் யூனியன் மூலியமாக போய் பேசியிருக்கோம். இன்னும் ஒரு 90 நாளில் வந்து இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டித்து கடந்த 5 நாட்களாக ஆகில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் அவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து ஆகில் லாரிகள் வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தது. திண்டிவனம் புனித வியாகுல அன்னை பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பெருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேர் இழுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிறப்பு திருப்பலிக்கு பிறகு முதன்மை குரு ஆலய கொடி ஏற்றி வைத்தார். இதில் ஏராளமான வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொண்டனர். இந்த விழாவையொட்டி தியான நிகழ்ச்சிகளும் தேர் பவனிகளும் நடைபெறவுள்ளன. மதுரை சிறையில் கழிப்பறைகளை கைதிகள்தான் சுத்தம் செய்து வருகிறார்கள் என்று ஆய்வு செய்த நீதிபதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மதுரை சிறையில் உள்ள கழிப்பறைகளை கைதிகள் சுத்தம் செய்து வருவதை தடை செய்ய வேண்டும் என்று பொதுநல வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் சிறைச்சாலைகளை ஆய்வு செய்து அறிக்கை தருமாறு முதன்மை அமர்வு நீதிபதிக்கு உத்தரவிட்டார். இதன்படி மதுரை சிறைச்சாலையை ஆய்வு செய்த அமர்வு நீதிபதி பாஸ்கரன் தனது அறிக்கையை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் சிறைகளில் அளவுக்கு அதிகமாக கைதிகள் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் கழிவறைகளை கைதிகள்தான் சுத்தம் செய்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கோவையில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அரசு கட்டிக் கொடுத்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று பூமிக்குள் புதைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோவை உக்கடம் பகுதியில் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் 76 கோடி ரூபாய் செலவில் 2232 அடுக்குமாடி தொகுப்பு வீடுகள் கட்டும் பணி குடிசை மாற்று வாரியம் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் கோவையில் பெய்த கனமழையால் உக்கடம் பகுதி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று 15 சென்டிமீட்டர் நீளத்திற்கு பூமிக்குள் புதைந்துவிட்டது. இதனால் அந்த குடியிருப்பின் சுவர்கள், ஜன்னல் மற்றும் கதவுகள் சேதமடைந்துள்ளன. ஏற்கனவே இப்பகுதியில் உள்ள அரசு குடியிருப்பு பகுதி பலத்த சேதமடைந்திருந்த நிலையில் அங்கிருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடுகள் அனைத்தும் இடிக்கப்பட்டு புதிய வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த புதிய வீடுகளும் பூமியில் புதைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பூமிக்குள் புதைந்து சேதமடைந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டை பார்வையிட்ட தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் செய்த தவறுகளால் தான் இத்தகைய சம்பவங்கள் நடந்துள்ளது என்றும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை அரக்கோணம் அருகே நிலக்கரி ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து சரக்கு ரயில் ஒன்று நிலக்கரி ஏற்றிக் கொண்டு ஆந்திர மாநிலம் எர்ரகொண்டலாவுக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த சரக்கு ரயில் திருவாலங்காடு ரயில் நிலையத்தை கடந்து சென்றபோது அந்த ரயிலின் 12வது பெட்டியில் திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது. இதுகுறித்து அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 67 டன் நிலக்கரி தீயில் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எருமை மாட்டை விழுங்கிய 21 அடி முதலை பிலிப்பைன்ஸில் உயிருடன் பிடிபட்டது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.